ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது 4வது வீடியோ. அதாவது ஏஐ மாடலில் 3வது மாடல் டினாய்சிங் டிஃப்யூசிங் ப்ரோபோஸ்டிக் மாடல், டிடிபிஎம்னு சொல்லுவாங்க. முதல் 2 மாடலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இது 3வது மாடல். ஸோ டிடிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் தியரட்டிக்கலாக சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு இமேஜை டினாய்ஸில் இருந்து ஒரு ரியலிஸ்டிக் இமேஜ் எப்படி க்ரியேட் ஆகிறன்றதை பேஸ் பண்ணின ஒரு மாடல் தான் டிடிபிஎம். ஸோ அப்போ இது சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க அதை பற்றி பார்ப்போம். ஆனால் இதில் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸாக பின்னுக்கு அந்த தியரட்டிக்கல் பார்ட்டு தவிர்த்து பின்பக்கத்தில் இல்லை பேக்ரவுண்டில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுது. ஸோ அதனால் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு தியரட்டிக்கலாக இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு போவோம். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போக்கே அதையும் சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகே பிபிடி உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். சரி, டினாய்சிங் டிஃப்யூஷன் ப்ரோபோஸ்டிக் மாடல், இதை டிடிபிஎம் ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. இது வந்து ஏஐ மாடல்ன்ற ஜெனரிக் ஏஐ மாடல்ன்ற 3வது மாடல். முதல் மாடல் GANS, அடுத்த VAE, இது அடுத்தது வந்து டினாய்சிங் டிஃப்யூஷன் ப்ரோபோஸ்டிக் மாடல் டிடிபிஎம். ஓகே, இதுன்ற பேசிக்கான விஷயம் தான். Can a computer turn random noise into a realistic image? அது முந்தி இருந்த டிவி பார்த்துருப்பீங்க. முந்தி இருக்கிற அந்த கெதோட் ரைஸ் அந்த டிவின்ற இதில் பார்த்தா தெரியும். இந்த நாய்ஸ் வந்து அடிக்கிறத நாங்கள் ஈஸியாக அதை பார்த்துருந்தா அவதானிச்சிருந்தா தெரிஞ்சுட்டு. அப்படி இல்லைன்னா அந்த யூடியூப்பில் போய் கெதோட் ரைஸ் டிவின்ற ஒரு அசம்பிளிங் செட்டப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இங்கே நான் ஒரு இமேஜ் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஒரு நாய்ஸ் ஒரு இமேஜுக்கு நாய்ஸ் அடிச்சிருக்கு. நாய்ஸ் இருக்கிற இமேஜ் இங்கே அது ரியலிஸ்டிக் இமேஜாக எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்றது பொறுத்து. இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களோட LLM, அதாவது வந்து ChatGPT, Gemini AI, அந்த இதுகளில் வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது நீங்கள் ஏதாவது இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுத்து இமேஜ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கல அந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகிக்கல என்ன மாதிரி இருக்குன்னு ஃபீல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். முதல் என்ன மாதிரி இருக்குது, அப்புறம் கடைசியாக இமேஜ் க்ரியேட் ஆக மட்டும் அந்த ப்ரொசஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்தாலே அதில் இது படித்த பிறகு அதை போய் பாருங்கள். ஒரு ஜென்ரேட் பண்ணி பாருங்கள் ஒரு இமேஜை எப்படி அது ப்ரொசஸ் ஆகிறதுன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் டிடிபிஎம். அப்போ எக்ஸாக்ட்லி டிடிபிஎம்ன்றது என்ன விஷயம்ன்றது, இப்போ நாங்கள் கேன்ஸில் பார்த்த மெயினாக 2 ரோல் ப்ளே பண்ணுறார்கள் இருப்பாங்க. அதே மாதிரி VAலையும் மெயினாக 2 ரோல் ப்ளே பண்ணுறாக்கள் இருக்காங்க. அதே மாதிரி டிடிபிஎம்லேயும் மெயினாக 2 ரோல் ப்ளே பண்ணுறாக்கள் இருக்காங்க. ஒன்று ஃபார்வர்ட் பேஸ், மற்ற ரிவர்ஸ் பேஸ். இந்த 2ம் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறதோட இவை 2 பேர்ட்ட ஒரு இனோவேஷன்ஸ் தான் இப்போ இருக்கிற ஏஐன்ற ஒரு இமேஜ் க்ரியேஷன், இமேஜ் டெலிவேஷனுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு DALL-E, அதாவது வந்து ஓப்பன் ஏஐன்ற இமேஜ் க்ரியேஷன்ஸ் ஒரு என்னென்னு சொல்லலாம், இமேஜ் க்ரியேஷன் ஒரு ஏஐ. ஸோ இப்போ இவர் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்கே இங்கே டிடிபிஎம்ஐ மெயின் பண்ணி தான் இங்கே இருக்கிற இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுது. அதே மாதிரி கூகுள் பிரைன்லேயும் இமேஜ் என்னென்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் எப்படி ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொன்னால் இங்கேயும் டிடிபிஎம் பாவிச்சு. அப்போ இருக்கிற ஜெனரேட்டிவ் ஏஐயில் டிடிபிஎம்மில் இருக்கிற அந்த ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பேஸை வச்சு தான் ஒரு இமேஜ் எப்படி ஜெனரேட் ஆகுதுன்ற விஷயத்தில் தங்கியிருக்கு. அடுத்த விஷயம் பார்ப்போம். இப்போ நான் ஃபார்வர்ட் ப்ராசஸும் பேக்வர்ட் ப்ராசஸ் தான் மெயினான 2 ரோல் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இதில் ஃபார்வர்ட் ப்ராசஸை முதல் பார்ப்போம். டிஸ்ட்ராயிங் அண்ட் இமேஜ். ஒரு இமேஜுக்கு ஒரு ரியல் இமேஜ் அல்லது ஒரு ரியாலிட்டிக் இமேஜ் இருக்குது. அதுக்கு கொஞ்சமாக நாய்ஸ் சேர்த்து ஆட் பண்ணி அது பியோர் நாய்ஸான ஒரு இமேஜாக மாற்றுறது. இப்போ நீ இதில் கீழே இந்த சர்க்கிள்ஸை விட்டுட்டு கீழே பாருங்கள், ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இங்கே பார்ப்போம். இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் இப்போ பாருங்கள் கொஞ்சம் முதல் அட் நாய்ஸ் பண்ணியிருக்கு. பிறகு மேலும் அட் நாய்ஸ் பண்ணுவோம். அந்த அட் நாய்ஸ் பண்ணி கடைசியாக ஒரு நாய்ஸ் பியோர் நாய்ஸில் இருக்கிற இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் ஃபார்வர்ட் ப்ராசஸ். இப்போ இங்கே ரியல் இமேஜ் இருக்குது, அதுக்கு அட் நாய்ஸ் இன்னும் கொஞ்சம் நாய்ஸ் ஆட் பண்ணுறோம், அடுத்தது நாய்ஸ் ஆட் பண்ணுறோம், கடைசியாக பியோர் நாய்ஸ் வருது. அதே மாதிரி இது இந்த பேக்வர்ட் ப்ராசஸும் இருக்குது. இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் கிரியேட்டிங் ஃப்ரம் அ நத்திங். ஸோ அப்போ இங்கே என்ன மாதிரின்னு சொன்னால் பியோர் நாய்ஸான ஒரு இமேஜ் இருக்குது. ஸ்டார்ட் வித் ரெண்டம் பிக்சல். ஸோ அப்போ இங்கே வந்து பிக்சல் வைஸாக உங்களுக்கு இமேஜ் சம்மந்தமாக ஃபோட்டோஷாப், கேன்வா அது சம்மந்தமாக கேட்க தெரியும். உங்களுக்கு நாய்ஸ் வந்து பிக்சல்
பேஸ் பண்ணி ஒரு விஷயந்தான் ஒரு இமேஜ்ன்றது. இப்போ பிக்சலில் பேஸாக வச்சு தான் அதோட குவாலிட்டி அது எல்லாமே அதில் ரெசல்யூஷன் அது எல்லாமே கால்குலேட் பண்ணப்படும். அப்போ இங்கே நாங்கள் முதல் பார்த்த ஃபார்வர்ட் ப்ராசஸில் ஒரு ரியல் இமேஜ் எப்படி பியோர் நாய்ஸ் இமேஜாக மாறுதுன்றதையும், இப்போ இருக்கிற ரிவர்ஸ் ப்ராசஸில் ஒரு பியோர் நாய்ஸ் இருக்கிற இமேஜ் எப்படி ஃபைனல் இமேஜாக மாறுதுன்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ பியோர் நாய்ஸாக இருக்கிறது ஃபைன் ஷேப்பாக மாறி டீட்டெயில் ஃபார்ம்ஸாக மாறி கடைசியாக ஃபைனல் இமேஜாக மாறுது. ஸோ இப்போ இதை நாங்கள் ரிவர்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டிடிபிஎம்மில் ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் ஏஐயில் மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன சொல்ல போனால் இனி போகிற இதில் இமேஜ் க்ரியேஷன்ஸில் இமேஜ் ஜெனரேஷனில் பெரிய ஒரு டிபெண்ட் பண்ணியிருக்கிற இந்த டிடிபிஎம்ன்ற ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். அப்போ இதில் இருக்கிற பின்னால் இது சும்மா தியரிக்கல் பார்ட்டாக நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு ஒவ்வொன்றுக்கு பின்னுக்கு வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் பெரிய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் அதை ஷோ பண்ணுற பாருங்கள். ரைட், இப்போ இதை பாருங்கள். இது ஒரு டிடிபிஎம்ல சேர்ந்து இருக்கிற மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஓகே, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷன் இதுக்கும் அதுதான். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இந்த டிடிபிஎம்னு நாங்கள் ஈஸியாக அந்த விஷயத்தை நாங்கள் கன்வெர்ட் பண்ணி டெக்ஸ்ட்லேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்து இமேஜ் ஜெனரேட் பண்ணுறது, இமேஜை கொடுத்து குவாலிட்டியானது கேட்குறது, அப்படியான விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம். ஆனால் அங்கே பின்னால் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் எவ்வளோ நடக்குதுன்றது நாங்கள் இது டிடிபிஎம்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் சம்மந்தமாக கேட்க அதை பார்ப்போம். ஓகே, அடுத்தது why this idea is change in everything. ஸோ மெயினாக சொன்னால் அந்த ஸ்டேபிள் டிஃப்யூஷன், ஏஆர் ஜெனரேட் டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜெனரேட் சிஸ்டம்ஸ், இந்த எல்லாத்துக்குமே டிடிபிஎம் தான் ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்குது. டிடிபிஎம் இஸ் கோர் கன்ஸ்டப்ட் லேர்னிங் டு ரிவர்ஸ் நாய்ஸ். Learning to reverse noise become the foundation for the wave of revolution in AI tools. ஓகே, அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு எக்ஸாம்பிள். ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் வந்து டெக்ஸ்ட்லேருந்து இமேஜை கன்வெர்ட் பண்ண போகிறோம். சாதாரண ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்க போகிறது. அது உங்களுடைய என்னவாமல் இருக்கலாம், என்னவாமல் இருக்கலாம். டைகர் வியாரிங்க சன் கிளாஸ் கொடுத்தா அந்த ஜென்ரேட் ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதில் இந்த இமேஜ் எப்படி ஜென்ரேட் ஆகுது, அது எங்கேருந்து லேர்ன் பண்ணி அந்த பேட்டர்னை லேர்ன் பண்ணி அது ஜென்ரேட் ஆகிருக்குன்றது நாங்கள் இதுக்கு முதல் படித்த அந்த மாடல் விஐ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெண்டாவது வீடியோ கடைசியில் வரும், அதை பாருங்கள் மேலே. அது பார்த்தா இந்த எப்படி இந்த ஏஐ இந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகிருக்குன்றது தெரியும். ஸோ இது ஜென்ரேட் இது க்ரியேட் ஆகி பேட்டர்ன்லாம் எடுத்துகிட்டு நம்ம பேட்டர்னில் இருந்து நாய்ஸில் இருந்து ஒரு ரியல் இமேஜ் எப்படி க்ரியேட் ஆகுது ரெண்டு விஷயம் தான் இங்கே பயன்படுத்துகிற யூஸ் பண்ணுற டிடிபிஎம். ரைட், ஒரு ப்ராம்ப்ட் வந்து எப்படி ஒரு ரியல் இமேஜாக கன்வெர்ட் ஆகுதுன்றது விஷயம். ஓகே, அடுத்த விஷயம், why DDBM is so powerful. The high quality output, stable training, diverse output, creative generations. அது creative generation ஒரு மேலே இப்போ இந்த ப்ராம்ப்டை பார்த்தாலே தெரியும். இது ஒரு இந்த ப்ராம்ப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அது ஒரு க்ரியேட்டிவ் ஜெனரேஷனாக இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே ஓகே அப்கமிங்கில் இது அப்கமிங் ப்ராஜெக்டில் வந்து என்ன மாதிரின்னு சொன்னால் இந்த டிடிபிஎம்னா ரிவர்ஸ் ப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஒரு முக்கியமான ஒன்றாகும். இமேஜின் க்ரியேஷன்ஸ் அதோட என்னென்னு சொல்ல போனால் க்ரியேட்டிவ் ஜெனரேட்டிவ்ஸ் இது எல்லாத்துக்குமே டிடிபிஎம் முக்கியமாக அமைய போகுது. ஸோ இப்போ இவ்வளவும் வந்து டிடிபிஎம்ன்ற ஒரு முக்கியமான தியரட்டிக்கல் பார்ட். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஃபேக்ட்ரி கணக்கில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் படிக்கும்போது படிச்சுக்கலாம். ஸோ இதோட டிடிபிஎம்ன்ற வீடியோ முடியுது. இதில் நீங்கள் முதலாவது வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் வீடியோட கடைசியில் இந்த வீடியோ வந்து ஜாயின் ஆகும். ஸோ வந்து அதை பார்த்து அதையும் தெரிஞ்சுட்டு இன்னும் நாங்கள் நாலாவது அடுத்த மாடல் வந்து LLM, அதாவது இந்த ChatGPT அது சம்மந்தமானது. ஸோ அது இந்த LLM லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ அது சம்மந்தமாக நாலாவது வீடியோவில் பார்ப்போம். இப்போ இவ்வளோ அதெல்லாம் பார்த்து அவ்வளோத்துக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.